நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறினார். நமது விடுதலைப் போருக்கு அடிக்கல் நாட்டியவர் சுவாமி விவேகானந்தரே. அவர் இன்று இருந்தால் நான் அவரது காலடியிலேயே இருந்திருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடமும் விவேகானந்தரிடமும் விசுவாசம் குறையாத பக்தனாகவே இருப்பேன். நரேன். குருஜி வாங்க. என்ன இது? என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? கூப்பிட்டுருந்தா நானே உங்களை அங்கே வந்து பார்த்துருப்பேன்ல. கூப்பிட்டா தான் வருவியா? நீ ஏன் வரமாட்டியா? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணித்து, அதான் வந்தேன். வாங்க. நரேன், இந்த பிரசாதம் சாப்பிடு. நரேன், நீ ஏதோ பாடிட்டு இருந்திய, அதை பாடேன். அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. பழகிய சாதனை பல நல்கிடவே, பழகிய சாதனை பல நல்கிடவே, என் தலை நோக்கி இறைவி செல்வாய், என் தலை நோக்கி இறைவி செல்வாய். பழகிய சாதனை பல நல்கிடவே, என் தலை நோக்கி இறைவி செல்வாய். ஆயிரம் இதழ்கள் அமைந்த தாமரை ஆசனத்தமர்ந்த அருட்சிவனுடனே இணைந்தொன்றாகிட இனிதே செல்வாய். ஆயிரம் இதழ்கள் அமைந்த தாமரை ஆசனத்தமர்ந்த அருட்சிவனுடனே இணைந்தொன்றாகிட இனிதே செல்வாய். அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. இவருக்கு என்னாச்சு? மயக்கமா இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். அவர் முகத்துல தெளிச்சு எழுப்பலாம். சாற்றும் கமல சக்கரம் மாறினை பிளந்து செல்வாய் பேரருள் அன்னையே. சாற்றும் கமல சக்கரம் மாறினை பிளந்து செல்வாய் பேரருள் அன்னையே. அறிவெனும் வடிவுறும் அன்னையே, அறிவெனும் வடிவுறும் அன்னையே. நெஞ்சின் ஏக்கம் நீக்குக இன்பத்தாயே, அறிவெனும் வடிவுறும் அன்னையே. நெஞ்சின் ஏக்கம் நீக்குக இன்பத்தாயே, ஏக்கம் நீக்குக இன்பத்தாயே, ஏக்கம் நீக்குக இன்பத்தாயே. அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு, மூலத்தில் உறங்கும் முதல்வி விழித்தெழு. குரு மகாராஜ் தியான நிலையை தாண்டி சமாதி நிலையில இருக்கார். அவர் தானாவே சுயநிலைக்கு வந்துருவார். நம்ம அமைதியா இருப்போம். குருஜி, நானும் உங்க கூடவே தக்ஷிணேஸ்வர் வரைக்கும் வரேனே. சும்மா அங்கே வந்து என்னை விட்டுட்டு உடனே திரும்பிடக்கூடாது.
அங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வரலாம். சரியா? நீங்க சொன்னா சரிதான் குருஜி. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. अनेक जन्म संप्राप्ता कर्म बंध विदाहिने आत्मज्ञान प्रदानेन तस्मै श्री गुरवे नमः. ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिम्. குருதேவா, ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், ராஜயோகம், கர்ம மார்க்கம் இதை பற்றிலாம் ஒரே குழப்பமாக இருக்குது. இதில் எந்த வழி சிறந்த வழி? கடவுளை அடையணும்னு நீங்கள் தீர்மானமாக நினச்சிட்டா போகிறோம். அதுக்கான வழியை கடவுளே காட்டுவார். யார் யாருக்கு எந்த வழி உகந்ததுன்னு காளிக்கு தெரியும். பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நீங்கள் என்னை எந்த வழியில் வேணாலும் அடையலாம். என்ன உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உண்மையாக உங்கள் மனசில் வரணும். அதான் பிரதானம், முக்கியம்.
நானும் ஒரு மாசமா பார்க்குறேன், நம்ம குருநாதர் நரேனை கவனிக்கிறதே இல்லை. அவனும் வரான் போகிறான், அவனும் போய் பேசுறது இல்லை. நானும் கவனிச்சுன்னு தான் இருக்கேன். குருநாதருக்கு நரேன் மேலே ஏதோ கோபம் போல இருக்கு. இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை நரேன் வந்துட்டான். ஆனால் குருநாதர் அவனை கண்டுக்கிறதே இல்லை. முன்ன எல்லாம் நரேன் வந்தால் எவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசுவா தெரியுமா? பார்ப்பலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நானே சமைக்க போறேன். நீ தான் பிரமாதமாக சமைப்பிய, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். பாபுராம், இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறேன். குரு மகாராஜ், நான் வேற யாரையாவது சமைச்சு தர சொல்லட்டுமா? ஏன்? இன்னைக்கு நான் தான் இங்க சமையல் பண்ணிருக்கேன். நான் ஒரு சத்திரியன்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தணும். உங்க ஆச்சாரத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானதான் வேற யாரையாவது சமைச்சு தர சொல்லலான்னு சொல்றேன். நரேன், நீ சரியாக புரிஞ்சுக்கல. ஜாதிங்கிறது பிறப்புனால வரதில்லை, குணத்தினால வருது. நீ உன் குணத்தினால இப்போ சிரேஷ்டன் ஆயிட்ட. அதனால் நீ சமைக்கிறத நான் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. உட்காருங்க மகாராஜ், நான் பரிமாறுறேன். உட்காருங்க. நரேன், இந்த ஒரு மாதமா என்னை பார்க்கறதுக்காக நீ இங்கே வரும்போதெல்லாம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்கறதில்ல. அப்படி இருந்தும் இன்னும் நீயே என்னை பார்க்க இங்கே வந்துகிட்டு இருக்க. மகாராஜ், எனக்கு உங்களை பார்க்கணுன்ற ஆசை இருக்கு, அன்பு இருக்கு, மரியாதையும் இருக்கு. அதனால தான் நான் வரேன். நீங்க திரும்பி பார்க்கலைங்கிறதுக்காக இதெல்லாம் எப்படி மாறிடும்? சும்மா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். பரீட்சை பண்ணி பார்த்தேன்னு சொன்னாலும் தப்பில்லை. நரேன், நீ அப்படி நினச்சிக்கிட்டாலும் சரிதான். ஆனால் அந்த பரீட்சையில் நீ விசேஷமாக வெற்றி பெற்றுட்ட. வணக்கம். வாங்க வாங்க மிஸ்டர் விஸ்வநாத் தத்தா, வணக்கம், உட்காருங்க. ஒரு ஆத்ம நண்பருங்கிற முறையில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாளாகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆனாலும் ஒரு வக்கீலுங்கிற முறையில் நீங்கள் என்னை பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ லீகல் ப்ராப்ளம்னு என்னால் சந்தோஷப்பட முடியாது. எனக்கு எந்த விதமான லீகல் ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஆனால் நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு ப்ரொஃபஷனல் காரியமாக தான். இவன் என் பையன் நரேந்திரநாத்னு பேர், BA பாஸ் பண்ணியிருக்கான். நமஸ்காரம். பிரம்ம சமாஜ் கோவிலில் உங்கள் பையன் பிரமாதமாக பாடுறான்னு கேள்விப்பட்டேன். அது இவன் தானா? ஆமாம், இவனே தான். ரொம்ப நல்லா பாடுவான். தொழிலையும் அவன் ஓஹோன்னு வரணுங்கிறது என்னோட ஆசை. இவனை லா காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன். அதே சமயத்தில் அவன் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு கூட மாட ஒத்தாசையாக இருந்தான்னா உங்களோட கைடன்ஸில் அவன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுவான். உங்கள் ஸ்டேட்டஸுக்கும் உங்கள் மகனோட தகுதிக்கும் நீங்கள் அவனை லண்டனுக்கு அனுப்பி பாரட்லா படிக்க வைக்கலாம். இங்கே எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்க சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனை பாரட்லா படிக்க வைக்கணுங்கிறதான் என்னோட ஆசையும். இன்ஃபேக்ட் அவனும் அதான் ஆசைப்படுறான். உங்ககிட்ட கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு வேலை இல்லாமல் கற்றுக்கிட்டு அப்படியே லா காலேஜும் போயிட்டு வந்துட்டு இருக்கட்டுமே, அதுக்கப்புறமா பாரட்லா அனுப்பலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது ரொம்ப சரி. நம்ம பையனுக்கும் அதுதான் நல்லது. நரேந்திரநாத், உனக்கு இங்கே சம்பளம் வந்து தான் எதுவும் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இங்கே வந்து என்னை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மாதம் ₹5 உனக்கு தரலான்னு இருக்கேன். யாருக்கிட்டையும் இனாமாக வேலை வாங்கிறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது. நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, எனக்கு வேலை கத்துக்கணும்.
இந்த நரேந்திரனுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். அவங்க அப்பா அவனை வக்கீல்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. மாதம் 5 ரூபாய் சம்பளமா. மாதம் 5 ரூபாய் சம்பளமா? அடேங்கப்பா. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த திமிரு பிடிச்சவன் இனிமேல் இங்கே வரமாட்டான். அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான். எனக்கு இன்னும் அப்படி தோணல. அவனே இங்கே வரலன்னா கூட நம்ம தாகூர்ஜி அவனை போய் அழைச்சிட்டு வந்துடுவாரு. டேய், என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாமல் உங்கள் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கேன். இங்கே பாட்டு இருக்கும், ஆனால் நரேன் பாட மாட்டான். ஏன்? என்னடா புரியாமல் பேசுகிறீங்க? இந்த பார்ட்டியை நரேன் BA பாஸ் பண்ணதுக்காகவும் அவனுக்கு லாயர்கிட்ட வேலை கட்சத்துக்காக தான் இந்த விருந்தே கொடுக்குறோம். இந்த விருந்தில் அவன் எப்படா பாட முடியும்? நாம தான் பாடி ஆடி அவனை மகிழ் வைக்கணும். என்னடா நரேனே? சூப்பராக இருந்துச்சு. வாகை சூடினார் வித்தக துறவி விவேகானந்தன் அநாதைக்கு அன்னமிடாத விதவைக்கு